சவுதி அரேபிய இணையவழி குற்றத்தடுப்பு மற்றும் இஸ்லாமிய மத சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிற அனோயன் என்னும் அம்பாறை மாவட்டத்தை சார்ந்த இளைஞர் அவர்கள் வெளியே வருவதற்கு சில வழிமுறைகளை கையாளலாம். ஆனால் அதற்கு பாரிய அளவில் நிதி மற்றும் மொழி சார்ந்த பிரச்சனைகள் காணப்படுகிறது என்ற இதில் பார்க்கப்படுகிறது. குறிப்பாக எல்லோருக்கும் தெரியும், மதிப்புக்குரிய நபிகள் நாயகம் அவர்களை சமூக ஊடகத்தின் வாயிலாக அவதூறு பரப்பினார் என்ற அடிப்படையில் சவுதியில் கைது செய்யப்பட்ட அனோயன் என்னும் இளைஞர், குறிப்பாக குடும்ப வறுமை காரணமாக சவுதிக்கு உழைக்க சென்ற அந்த இளைஞர் சமூக ஊடகங்களில் ஈர்க்கப்பட்டு வெறுப்பு பேச்சுக்கு உள்வாங்கப்பட்டு தன்னுடைய அறியாமையினால் இந்த விடயத்தை தெரிவித்து விட்டிருக்கிறார் என்ற மாதிரி பல்வேறுபட்ட விடயங்கள் இப்பொழுது பெரும் அளவில் பேசும் பொருளாக காணப்படுகிறது. இந்த அடிப்படையில் தான் அந்த இளைஞர் வெளியே வருவதற்கு சில முறைமைகளை கையாளலாம். குறிப்பாக இரு முக்கியமான முறைகளை கையாளலாம் என்ற ரீதியில் பார்க்கப்படுகிறது. குறிப்பாக சட்ட ஏற்பாடுகள், குறிப்பாக சவுதி நீதிமன்றங்களை பொறுத்த வரைக்கும் கீழ் நீதிமன்றங்களால் விதிக்கப்பட்ட தீர்ப்புகளை மேல்முறையீடு செய்யலாம் 30 நாட்களுக்குள் என்ற ரீதியில் காணப்படுகிறது சட்ட ஏற்பாடு. ஆகவே அவர் மேல்முறையீடு செய்யணும் என்ற மாதிரி காணப்படுகிறது. ஆனால் அங்கு பெருமளவில் பெரும் ஒரு பிரச்சனையாக காணப்படுவது அந்த நிதி சார்ந்த பிரச்சனை. பிரபலமான திறமையான வழக்கறிஞர்களில் ஊடாகத்தான் இந்த மேல்முறையீடு அவர் செய்ய வேண்டியிருக்கிறது. குறிப்பாக அந்த தகுதியான சட்ட தரணிகள் மூலமாகத்தான் இந்த மேல்முறையீடை செய்ய வேண்டிய நிலை இருக்கிறது என்ற ரீதியில் பார்க்கப்படுகிறது. ஆனால் அந்த மேல்முறையீட்டில் சில விடயங்களை எடுத்துரைக்கலாம் என்ற மாதிரியும் காணப்படுகிறது. குறிப்பாக சில விடயங்களை எடுத்து நோக்கினால் அவர் வெளியிட்ட அந்த பதிவின் தன்மை அல்லது பின்னணியை விளங்கி அது எந்த ஒரு உள்நோக்கத்திற்காக வெளியிடவில்லை என்ற ரீதியில் நிரூபிக்க வேண்டும் என்ற ரீதியிலும், அதே நேரத்தில் மொழிபெயர்ப்பு தொடர்பான தன்மை பிரச்சனைகள் இருந்தால் அது தொடர்பான விளக்கத்தினை கொடுக்க வேண்டும் என்ற ரீதியிலும், மற்றும் குற்றம் சார்ந்த எண்ணம் அல்லது நிலைப்பாடு இல்லை என்பதனை ஆதாரத்துடன் நிரூபிக்க வேண்டிய முறைமை காணப்படுகிறது. இவ்வாறான சில முறைகளை கையாண்டால் அவர் வெளியே வருவதற்கு அல்லது அவர் விதிக்கப்பட்டிருந்த தண்டனை தொடர்பான ஒரு குறைப்பு காணப்படும் என்ற ரீதியிலும் பார்க்கப்படுகிறது. அதே நேரத்தில் முக்கியமாக சவுதி மன்னருக்கும் அங்கத்திய இளவரசர்களுக்கு, குறிப்பாக அந்த சவுதி நாட்டு குடும்பத்திற்கு சிறப்பு அதிகாரங்கள் காணப்படுகிறது. இந்த நீதிமன்றத்தினால் ஒரு குற்றவாளியாக தீர்மானிக்கப்பட்ட ஒருவருக்கு சலுகைகள் என்று பார்க்கலாம். சலுகை என்று சொல்லலாம், அல்லது குற்றம் தன்மையை பொறுத்து அந்த குற்றவாளியினுடைய தண்டனை காலத்தை குறைப்பது அல்லது தண்டனையை முற்றாக நீக்கும் அதிகாரங்கள் அந்த நாட்டு மன்னருக்கு அல்லது இளவரசருக்கு காணப்படுகிறது என்று இதில் பார்க்கப்படுகிறது. இதன் அடிப்படையில் மன்னருக்கு சரியான முறையில் ஒரு கருணை மனுவினை அனுப்புவதன் மூலமாக அவருடைய காதில் அது கேட்கும்படி செய்வது மூலமாக அனோஜன் என்ற இளைஞருடைய அந்த குற்றத்தின் தன்மையை பொறுத்து அவருடைய தண்டனை குறைக்கப்படலாம் அல்லது முற்றுமுழுதாகவே அந்த தண்டனை நீக்கப்படலாம் என்ற ரீதியில் பார்க்கப்படுகிறது. அதே நேரத்தில் அந்த 29 கோடி ரூபாயாவது நீக்கப்படலாம் என்ற ரீதியிலும் பார்க்கப்படுகிறது. ஆயினும் அதற்கு சரியான முறையில் கருணை மனுவினை அனுப்ப வேண்டும். அதற்கு பல்வேறுபட்ட ஆதாரங்கள் நாங்கள் கொடுக்க வேண்டிய சூழ்நிலை இருப்பதாகவும் பல்வேறுபட்ட விடயங்கள் தெரிய வருகிறது. குறிப்பாக அந்த அனோஜன் அவருடைய குடும்பத்தினுடைய வறுமை நிலை அல்லது அவருடைய எதிர்காலம், மற்றது அவர் செய்த குற்றத்தின் தன்மை, அதன் பின்னணி, அவர் எதுவும் அறியாமையினால் இந்த விடயத்தில் இருந்தால் அது தொடர்பான விடயங்கள் சென்று பல்வேறுபட்ட ஆதாரங்களை இந்த கருணை மனுவில் உள்ளடக்கப்பட்டு அனுப்பப்பட்டாலும் அதற்கு பாரியோரு வெற்றி கிடைக்கலாம் என்ற ரீதியில் பார்க்கப்படுகிறது. ஆனால் இந்த கருணை மனுவினை அவர் ஏற்க வேண்டிய ஒரு கட்டாயம் இல்லை. அவர் எண்ணினால் ஏற்கலாம், எண்ணாவிட்டால் ஏற்க முடியாத நிலையும் காணப்படுகிறது. ஆகவே அவருடைய காதில் அவரது மனதை தொடும் அளவிற்கு அந்த கருணை மனு இருக்க வேண்டும் என்ற ரீதியில் பார்க்கப்படுகிறது. அதே நேரத்தில் ராஜதந்திர ரீதியிலும் நாங்கள் இதனை அணுகலாம். குறிப்பாக அந்த கருணை மனுவினை இலங்கை வெளியுறவு அமைச்சகம் ஊடாக அனுப்பப்படும் போது அது பாரிய ஒரு செல்வாக்கு செலுத்தும். ஆனால் ஒரு தனிநபருக்காக இலங்கை அமைச்சரகம் அவ்வாறு செய்யப்படுமா என்றதெல்லாம் பார்க்கப்படுகிறது. குறிப்பாக இங்க இருக்கிற அனோஜன் அவர்களுடைய உறவினர்கள் பல்வேறுபட்ட ஊடகங்கள் வாயிலாகவோ அல்லது கடிதங்கள் ஊடாகவோ இலங்கை வெளியுறவு அமைச்சருக்கு பல்வேறுபட்ட அழுத்தங்களை கொடுத்து இருக்கிறார்கள். ஆனால் அதனை அவர்கள் ஏற்பார்களா இல்லையா அல்லது ஒரு தனிநபருடைய விடயத்தில் இதை எவ்வளவிற்கு செவி சாய்க்க போறார்கள் என்றதெல்லாம் பார்க்கப்படுகிறது. அதே நேரத்தில் சவுதியில் சில சட்ட ஏற்பாடுகள் காணப்படுகிறது. இந்த பண்டிகை நாட்களில் பொது மன்னிப்பு வழங்குதல், குறிப்பாக இஸ்லாமிய சமூகத்தினுடைய ரமலான் போன்ற விசேடமான பண்டிகையின் காலத்தின் போது இந்த பொது மன்னிப்பு வழங்குறது அல்லது தண்டனை குறைக்கிற செயல்பாடுகள் நடைபெறுகிறது. அதன் அடிப்படையில் இவர்களுடைய குற்றத்தின் தன்மையை எடுத்துரைப்பதன் மூலம் அல்லது
அவருடைய எதிர்காலம் சார்ந்த விடயங்களை சரியான முறையில் எடுத்துரைத்தால் அவருடைய தண்டனை காலம் குறைக்கப்படலாம் அல்லது நீக்கப்படலாம் என்ற இதையும் பார்க்கப்படுகிறது. அதே நேரத்தில் சிறந்த ஒரு பட்ட படிப்பு அல்லது படிப்புகள் மூலமாகவும் அவர் வெளியே வரலாம். அதாவது சவுதி அரேபியா சட்டத்தின்படி படிப்பு தேர்ச்சி என்ற ஒரு விடயம் சிறையில் காணப்படுகிறது. அதன் மூலம் சித்தி அடைந்தால் கூட சில தண்டனை குறைப்புகள் காணப்படும் என்ற இதிலும் பார்க்கப்படுகிறது. அதே நேரத்தில் அவர் செய்தது சரியா என்று கேட்டால் மிகவும் மன்னிக்கவும் முடியாது, மறக்கவும் முடியாத ஒரு குற்றம் என்ற ரீதியிலும் பார்க்கப்படுகிறது. குறிப்பாக நாங்கள் ஏன் அவர் விடுதலையாக வேண்டும் என்று பார்த்தால் இது ஒரு மிகப்பெரிய ஒரு தண்டனை, ஒரு இளைஞருடைய எதிர்காலத்தை சீரழிக்கக்கூடிய ஒரு தண்டனையாக இருப்பதனால் மட்டுமே அவர் விடுதலையாக வேண்டும், சட்ட ரீதியான போராட்டங்களை மேற்கொள்ள வேண்டும், ராஜதந்திர ரீதியான போராட்டங்களை மேற்கொள்ள வேண்டும் என்ற ரீதியில் நாங்கள் எங்களுடைய கருத்துக்களை பதிவிடுகிறோம். உண்மையிலே அவருடைய கருத்தானது எந்த மதத்தினாலும் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விடயம். ஒரு மதத்தினை இழிவுபடுத்தும் விதமாக அல்லது வன்மத்தை கொட்டும் விதமாக அவருடைய கருத்துக்கள் அமைந்திருப்பது பாரிய ஒரு ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விடயம் தான். அதே நேரத்தில் அந்த இளைஞருடைய எதிர்காலத்தை எண்ணி மனிதாபிமானம் அடிப்படையில் பல இஸ்லாமிய சமூகத்தினர் கூட அவர் விடுதலையாக வேண்டும் என்ற ரீதியில் கருத்துக்களை வெளியிடுவது மிகவும் வரவேற்கக்கூடிய ஒரு விடயம். அவருடைய கருத்தில் எவ்வளவு பாரதூரமான விடயங்கள் அமைந்தாலும் இவர் வெளியே வரணும் என்ற ரீதியில் உண்மையான இஸ்லாமிய மக்கள் தங்களுடைய மனக்குமரல்களை இந்த சமூக ஊடகங்கள் வாயிலாக வெளியிட்டு வருகிறது மிகவும் வரவேற்கக்கூடிய ஒரு விடயமாக காணப்படுகிறது. அதே நேரத்தில் திட்டமிட்ட ரீதியில் இந்த இன ரீதியிலான முரண்பாடுகளை ஏற்படுத்துவதற்காக சில சக்திகள் செயற்படுகிறதா, தேவையற்ற வன்மமான கருத்துக்களை இந்த சமூக ஊடகங்கள் வாயிலாக வெளியிடுகிறார்களா என்றதிலும் பார்க்கப்படுகிறது. இது தொடர்பாக மக்கள் சரியான முறையில் கவனமாக இருக்கணும் என்ற மாதிரி பார்க்கப்படுகிறது. திரிவுபடுத்தப்பட்ட கருத்துக்களை நாங்கள் புறம் தள்ளினாலேயே இந்த மத ரீதியிலான வெறுப்பு பேச்சுக்களை நாங்கள் தவிர்க்கலாம் என்ற இதிலும் பார்க்கப்படுகிறது. ஆகவே பொறுத்திருந்து பார்ப்போம் இந்த இளைஞருடைய விடுதலை எவ்வாறு அமைய போகிறது என்பது தொடர்பாக. இந்த இடத்துல நாங்கள் இன்னொரு முக்கியமான விடயத்தையும் பார்க்கணும். நாமல் அவர்கள் கொழும்பு கோட்டை பிரதான நீதிமன்றத்தில் ஆஜராகி பின்னர் நீதிமன்றத்துக்கு வெளியே வந்து சில கருத்துக்களை ஊடகங்கள் வாயிலாக முன்வைத்திருக்கிறார். இது பாதி ஒரு விமர்சனமாக காணப்படுகிறது இப்ப இருக்கிற அரசாங்கத்தின் மீது என்ற இதெல்லாம் பார்க்கப்படுகிறது. குறிப்பாக ஒரு விடயத்தை தெரிவித்தேன். இப்ப இருக்கிற அரசாங்கமானது பாராளுமன்றத்தில் காணப்படுகிற பெரும்பான்மை பலமும் அதே நேரத்தில் ஜனாதிபதிக்கு வழங்கப்பட்டிருக்கிற அதிகூடிய அதிகாரத்தின் விளைவாக அவர்கள் ஒரு அதிகார போதியில் இருக்கிறார்கள். உயரத்தில் பறக்கும் போது தெரியாது, அங்கிருந்து பாய்ந்து பார்க்கும் போது அதனுடைய ஆழம் தெரியும் என்ற மாதிரி தன்னுடைய கருத்துக்களை பதிவு செய்திருக்கிறார். இப்ப இருக்கிற அரசாங்கம் தன்னை திட்டமிட்ட ரீதியில தண்டிக்கிறது, பழிவாங்கிறது என்ற மாதிரி தன்னுடைய கருத்துக்களை பதிவிட்டிருக்கிறார். இன்றைய தினம் ஊடகங்கள் வாயிலாக 2015ஆம் ஆண்டு இவருக்கு எதிராக ஒரு வழக்கு தொடுக்கப்படுகிறது, ஊழல் சார்ந்த வழக்கு. ஊழலுக்கு எதிரான குரல் அமைப்பின் முக்கிய உறுப்பினரான வசந்த சமரசிங்க அவர்கள் தான் நாமல் அவர்களுக்கு எதிராக ஒரு வழக்கினை தொடுக்கிறார். இவர் பல கோடி ரூபாய் அல்லது பல லட்சம் ரூபாய் மோசடி செய்திருக்கிறார் என்ற அடிப்படையில் இவருக்கு எதிராக ஒரு வழக்கை பதிவு செய்கிறார். இதன் அடிப்படையில் தான் அதன் தொடர்பான விசாரணைகள் இன்றைய தினம் நடைபெற்றிருந்தது. அதற்கு வருகை தந்திருந்த நாமல் அவர்கள் தான் இவ்வாறு பல்வேறுபட்ட விடயங்களை தெரிவிக்கிறார். அதே நேரத்தில் இப்ப இருக்கிற போலீசார்கள் மீது தனக்கு நம்பிக்கை இல்லை என்ற ரீதியிலும் நீதிமன்ற ரீதியில தனக்கு முழுமையான நம்பிக்கை இருக்கிறது, ஆனால் போலீசார் மீது நம்பிக்கை இல்லை, அவர்கள் அரசியல் மயப்படுத்தப்பட்டிருக்கிறார்கள் என்ற ரீதியிலும் தன்னுடைய கருத்துக்களை பதிவிட்டிருக்கிறார். பாரிய அளவில் இந்த நிதி மோசடி இதெல்லாம் நடைபெறுகிறது, அதெல்லாம் விட்டுட்டு எங்கள் குடும்பங்கள் மீது தான் இவர்கள் கண் வைத்திருக்கிறார்கள் என்ற மாதிரி தன்னுடைய கருத்துக்களை பதிவிட்டிருக்கிறார்கள். கடந்த காலங்களில் இவர்களுடைய குடும்பமும் இந்த நிறைவேற்றுத்துறை அதிகாரத்தையும் பாராளுமன்றத்தில் பெரும்பான்மை பலமும் பெற்றிருந்தார்கள் என்பதும் குறிப்பிடத்தக்க ஒரு விடயமாக இருந்தது. அந்த காலத்திலேயே இவர்கள் இந்த நிறைவேற்று அதிகாரங்களை குறைத்திருக்கலாமே என்ற மாதிரி இப்ப இருக்கிற சில விடயங்கள் சில நபர்களால் வெளியிடப்படுகிறது. அப்பொழுதெல்லாம் அதை அனுபவித்துவிட்டு இப்ப அவர்களுக்கு எதிராக இது மாறும்போது இதனை குறை சொல்கிறார்களா என்ற இதிலும் பார்க்கப்படுகிறது. ஆகவே பொறுத்திருந்து பார்ப்போம் இப்ப இருக்கிற நாட்டின் நிலவரம் எவ்வாறு செல்ல போகிறது, அதே நேரத்தில் அனோஜன் அவர்களுடைய விடுதலை எவ்வாறு அமைய போகிறது, அவருடைய குடும்பத்தின் நிலை எவ்வாறு அமைய போகிறது என்பது தொடர்பாக நாங்கள் எதிர்வரும் காலங்களில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.